கடவுள் கடவுள்னு சொல்றாங்க இல்லைங்களா? கடவுளுக்குன்னு குறிப்பிட்ட ஏதாவது பெயர் இருக்குதா? கடவுளுடைய குறிப்பிட்ட பெயர் அல்லது குறிப்பிட்ட ஒரு உருவம் ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, கடவுள் கடவுள் நம்ம சாமி கும்பிட்றேன், ஆன்மீகத்தில் இருக்கேன், சாமி கும்பிட்றேன், கடவுள் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. கடவுள் அப்படி இருக்குன்னா எப்படி இருக்குது, என்னவா இருக்குது, இது தெரியாமல் தான் இப்போ வரைக்கும் ஆன்மீகத்தில் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. கடவுளுக்கு உருவமும் இல்லை, அருவமும் இல்லை, எதுவுமே இல்லை, பேரும் இல்லை. கடவுளோட பேர் எது சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. கடவுளுடைய பேர் சிவன் சொல்லிக்கலாம், பெருமாள் சொல்லிக்கலாம், ஜீசஸ் சொல்லிக்கலாம், இந்த முஸ்லீம் அல்லா நபிகள் நாயகர் இந்த மாதிரி எது வேணால் சொல்லிக்கலாம். பெருமாள், முருகர், விநாயகர், கருப்புசாமி, ஐயனார், இன்னும் என்னென்ன சாமிகள் என்னென்ன பேர் இருக்கோ எல்லாத்தையும் வச்சுக்கலாம். அதெல்லாம் கடவுளோட பேரா? முதல்ல நிறைய பேருக்கு கடவுள் வேற தெய்வம் வேறன்ற விஷயமே புரியாது. கடவுள் ஒன்று, தெய்வங்கள் பல. தெய்வம் வேற, தெய்வங்கள் வேற, கடவுள் வேற. கடவுளுக்கு குறிப்பிட்ட ஒரு பேர் கிடையாது. நீங்கள் இந்த பேர் சொல்றது எல்லாமே அதுக்கு கடவுளுக்கு தெரியுமா? கடவுள் சொன்னதா? என் பேரு தான் கடவுள் சொன்னதான். திருவாசகத்தில் சொல்லிட்டாங்கல்ல, ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெல்லை நம் கொட்டோம் அப்படின்னா, ஒரு நாமமும் கிடையாது, ஒரு பேர் கிடையாது, ஒரு ஊர் கிடையாது, ஒரு உருவம் கிடையாது. பேர் எப்போ வைப்பாங்க? கடவுளுக்கு ஒரு பேர், குறிப்பிட்ட பேர் ஒரு கடவுளில் புதுசாக ஒரு பேர் எப்போ வைப்பாங்க? ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, குழந்தை பிறந்த உடனே அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். ஒரு வீடு கட்டுறாங்க, அந்த வீட்டுக்கு ஒரு பேர் வைக்கணும். ஒரு ஏதாவது ஒரு புக்கு எழுதுறாங்க, அந்த புக்குக்கு ஒரு பேர் வைக்கணும், தலைப்பு. இது ஒரு ஐடென்டிஃபையே இல்லாத கடவுளுக்கு, ஒரு அடையாளமே இல்லாத கடவுளுக்கு நம்ம எப்படி பேர் வைக்க முடியும்? இதுதான் கடவுளோட பேர், இப்படி வைக்க முடியும்? பிறப்பே இல்லையே, பிறந்தா தானே, உருவானா தானே படைச்சி, அதாவது ஆதின்னு ஒன்று இருந்தால் தானே அதுக்கு பேர் வைக்க முடியும். பிறப்பு கிடையாது, இறப்பு இல்லை, ஆதியும் அந்தமும் இல்லை, சரிங்களா? அப்படி இருக்கும் பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, பேர் மட்டும் எப்படி இருந்து? யார் வச்சது பேரெல்லாம்? நம்மள மாதிரி மனிதர்கள் பிறந்து ஒரு கருவறையிலிருந்து பிறந்து வந்த மனிதர்களால் மட்டும்தான் அந்த பேர்லாம் வச்சிருக்க முடியும். அவங்க சொல்லிக்கலாம், நான் ரிஷி, நான் முனிவர், நான் இந்த வேசர், பதஞ்சலி, இந்த மாதிரிலாம் எது வேணா சொல்லிக்கலாம். கடவுளுக்கு நான் பேரை வச்சுட்டேன்னா, ஒரு கருவறையிலேருந்து பிறந்து வந்தவன் மனுஷன்தான், யாரா வேணா இருக்கு. அவங்களுடைய தன்மைகள் வேணா அந்த கடவுளுக்கு நிகரான அந்த ஒரு வெற்றுத்தன்மை, அது பற்றற்ற வெற்றிடத்தன்மையாக இருக்கும். ஒன்றுமே இல்லாத ஒரு தன்மை, ஒன்றுமே இல்லாத தன்மை, அதே சமயம் எல்லாத்தையும் தனக்குள்ளே வச்சிருக்கிற ஒரு தன்மை, இது மாதிரி இருக்கும், சரிங்களா? அப்போ கடவுள் அப்படின்றது குறிப்பிட்ட ஒரு மதமோ இனமோ உருவமோ பேரோ எதுவும் கிடையாது. நீங்கள் எந்த பேர் வேணால் சொன்னீங்கன்னா அந்த கடவுளுக்கு எந்த யூஸுமே கிடையாது. உங்களுக்கு முதல்ல எந்த யூஸும் கிடையாது, பலனே கிடையாது. நீங்கள் கும்பிட்டுங்க, சிலையை கும்பிட்டுங்க, கல்லையை கும்பிட்டுங்க, கட்டையை கும்பிட்டுங்க, எது வேணாலும் கும்பிட்டுங்க. பேர், இந்த பேர் அவர் புதுசாக பேர் நம்மளே வச்சுக்க வேண்டியதுதான். சிவன் எடுத்துக்கிட்டாலே எத்தனை பேர் வச்சுட்டாங்க. நீலகண்டன்றாங்க, மாதுரூபாகன்றாங்க. அந்த பேருக்கெல்லாம் எதுக்காக அது பேர் வச்சாங்கன்ற அர்த்தம் தெரியுமா? எதுக்காக அந்த மாதிரிலாம் பேர் வச்சாங்கன்னு அர்த்தம் தெரியுமா? அந்த அர்த்தத்தை தேடுங்க. அப்படி அதை விட்டுட்டு சும்மா கடவுள் பேரு உருவம் இதை மட்டும் வச்சுட்டு நம்பிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமே கிடைக்காது, சரிங்களா? கடவுளுக்குன்னு குறிப்பிட்ட பேர், உருவம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது மூலியமா இதுல இருந்து நீங்கள் உண்மையை தேட ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களுக்கு ஆன்மீகம் விளங்கும், சரிங்களா? நல்ல வாழ்த்துக்கள்.